வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜூமில் இணைந்துள்ள அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறி இன்றைய சிந்தனையை உங்களுடன் தொடங்க இருக்கிறேன். அன்பானவர்களே, நமது இன்றைய தலைப்பில் மகரிஷியின் இதாக சுய பரிசோதனை. என்ன ஒரு வித்தியாசமாக ஒரு பூச்சி போட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தற்சோதனைன்னு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், மனசுலையும் பதிஞ்சிருக்கு. அந்த சுய பரிசோதனையினாலேயே பல மகான்கள் செதுக்கப்பட்டு இருக்கிறார்கள், மகான்களாக உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள், மாற்றமடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சுய பரிசோதனையை நமக்கு மகரிஷி அவர்கள் மிக எளிமையாக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். நம்ம அதை கடைப்பிடித்து வந்தாலே போதும், நம்ம உயர்வான நிலைக்கு நாமும் நம்மளை சேர்ந்தவர்களையும் உயர்நிலைக்கு கொண்டு வர அது கண்டிப்பாக உதவும். அதை பற்றிய நம்ம ஏற்கனவே சிந்தித்ததை பற்றி சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன். உலகம் எந்த பழக்க வழக்கங்களிலே வாழ்ந்து வருகின்றதோ அந்த வழியேயும் பெற்றோர்களின் பழக்க வழியேயும் நாம் சென்று அவற்றையே பழக்க பதிவுகளாக்கி கொண்டு வாழ்ந்து வருகிறோம். இவற்றில் உண்மை நிலை அறிவதற்காகவே ஆறாவது அறிவு கொண்ட இந்த மனித உடல் வந்த போதிலும் கூட அந்த லட்சியத்தை மறந்து சாதாரணமாக பொருள் அறிவு மட்டும் கொண்டு புலன்களிலே எல்லை கட்டி உணர்ச்சி வயப்பட்ட குணங்களான பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களாக அடிக்கடி மாறி பல செயல்களை செய்து வருகின்றோம். இதுவே பழக்கமாகி அந்த பழக்கத்தின் வழி பெரும்பாலும் வாழ்ந்து வருகிறோம். அதனால் பல தொல்லைகளும் துன்பங்களும் சிக்கல்களும் வாழ்விலே இருக்க காண்கின்றோம். இந்த நிலைமையிலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டு நமக்குள்ளே அமைதி காணவும், சமுதாயத்திலே அமைதி காணவும், சமுதாயத்திலே அமைதியை ஏற்படுத்தவும், உலகில் அமைதியை விளைவிக்கவும் ஒரு திருப்பம் காண வேண்டும். சுய சோதனை பரிசோதனை மனித சமுதாயத்திற்கு, மனித இனத்திற்கு மிக மிக அவசியமானது. இதுவரையில் நாம் பழக்கத்தின் வழியில் சென்று வருகிறோம். இந்த பழக்கத்திலிருந்து ஒரு மாற்றம் பெற வேண்டுமானால் ஒரு சிறந்த வாழ்க்கை நலம் தரும் விளக்கம் வேண்டும். நாம் எதற்காக வாழ்ந்து வருகிறோம்? எங்கிருந்து வந்திருக்கிறோம்? எங்கே போகிறோம்? நம்முடைய வாழ்வின் நோக்கம்தான் என்ன என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டு பார்த்தோமேயானால் நம் அறிவுக்குள்ளாகவே இயற்கை ரகசியங்கள் எல்லாம் புதைந்து இருப்பதனால் இன்று இல்லாவிட்டாலும் கூட வர வர சிறுக சிறுக இவை தெளிவாக தெரிந்துவிடும். இவையே வாழ்வுக்கான விளக்கங்களாகும். 6வது அறிவை கொண்ட இந்த மனிதனின் வாழ்வின் நோக்கம் அறிவு முழுமை பெற வேண்டும், இயற்கையின் முழுமையை உணர வேண்டும், எந்த சக்தியிலிருந்து நாம் தோன்றி
வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையை உணர்ந்து அதோடு லயமாகி இணைந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். இதுதான் பிறப்பின் நோக்கம். சுருங்கச் சொன்னால், இயற்கையானது பல படித்தளமான பரிணாம இயக்கத்திலே தோற்றங்களாகி ஓரறிவு முதற்கொண்டு ஆறறிவு வரையிலே வந்து மனிதனாகி தன்னுடைய மதிப்பையும் தன்னுடைய தகைமையையும் தன்னுடைய அழகையும் ரசிக்கவும் உணரவும் அதுவே எடுத்துக்கொண்ட ஒரு உன்னதமான வடிவம் எதுவோ அதுதான் மனிதன். மனிதனில்தான் அறிவினுடைய முழுமையை பெற முடியும். பழக்கத்தின் வழியே நாம் சிக்கி தேவை, பழக்கம், சூழ்நிலையின் கட்டாயம், அதாவது நிர்பந்தம், இந்த மூன்றினாலும் உந்தப்பட்டு செயல் செய்து கொண்டு வருகிறோம். இவற்றிலிருந்து விளக்கம் பெற்று விளக்கத்தின் வழியே நாம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டுமானால் உடனடியாக மாறிவிடவும் முடியாது. முறையான பயிற்சி வேண்டும். விளக்கத்திலேயும் பயிற்சி வேண்டும். அப்படி விளங்கி கொண்ட பிறகு நாம் எங்கே இருக்கிறோம், எங்கே போக வேண்டும், இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு, தூரம் என்ன என்பவற்றையெல்லாம் கண்டு படிப்படியாக தன்னை மாற்றி உயர்த்தி அந்த இடத்தை அடைய வேண்டும். அத்தகைய திருப்பம் எதுவோ அதுதான் ஞான மார்க்கம் எனப்படும் ஆன்மீக வாழ்வு ஆகும். போன போக்கிலே பொருள் அறிவிலே புலன்கள் அளவிலே தேவை, பழக்கம், சூழ்நிலை இவைகளின் உந்துதலாலே செய்த செயலையே செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதே பொருள் வயப்பட்ட அறிவு. இது மயக்கமுற்ற அறிவாகும். அருள் வயப்பட்ட அறிவு அல்லது உயிர் வயப்பட்ட அறிவு என்று எடுத்துக்கொண்டமையானால் நாம் வந்த வேலை என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு தடையான போக்கு நம்மிடத்தில் என்னென்ன உண்டு என்பதை கண்டுபிடித்து படிப்படியாக அவற்றையெல்லாம் மாற்றி நம்மை திருத்திக் கொண்டு உயர்ந்து அந்த நிலையை அடைய வேண்டும். இந்த உணர்தலும் அப்படி உணர்ந்த வழியிலே திரும்ப உயர்ந்து அதற்காகவே மாறுவதும் தான் ஆன்மீக வாழ்வு. ஆன்மா என்பது உயிராகும். உடல் என்றால் ஓர் எல்லை இருக்கின்றது. எல்லை கட்டி விடுகிறார்கள். காலத்தாலேயோ அல்லது பருமனாலேயோ எல்லை வந்து விடுகிறது. அந்த எல்லையில் இருக்கின்ற பொழுது புலன் உணர்ச்சிகள், அவற்றில் சிக்கிய பழக்க பதிவுகள் இவையே மிஞ்சி நிற்கும். உடலையும் தாண்டி உடலுக்கு ஊடே இருக்கின்ற உயிரை உணர்ந்து கொண்டமையானால் இந்த உடலுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிரே பிரபஞ்சம் முழுவதிலும் நிறைந்து இருக்கின்ற மகாகாசம் என்பது தெரியும். கடல் நீரை தேங்காய் சிரட்டையில் எடுத்துக்கொண்டோமானால் அதில் இருப்பது கடல் நீர்தான். கடலும் கடல் நீர்தான். இருந்தாலும் இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. கொட்டாங்கச்சியில் உள்ள நீர் எல்லை கட்டியுள்ளது. கடலிலே கப்பலே விடலாம், இன்னும் என்னென்னவோ செய்யலாம். ஆனா கொட்டாங்கச்சி அளவில் உள்ள தண்ணீரில் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்யலாம். அதுபோல மகா ஆகாசமான உள்ள பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பெரும் சக்தியிலே ஒரு பகுதி இந்த உடலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு எல்லை கட்டிவிட்டது. எல்லை கட்டிய போதிலும் கூட அதனுடைய அடித்தளத்தை உணர்ந்து கொண்டேயானால்
எவ்வப்போது நம்முடைய ஆற்றலை எந்த அளவுக்கு வளர்த்து கொள்ள வேண்டுமோ, எந்த அளவுக்கு அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டுமோ, அந்த அளவுக்கு பெருக்கிக் கொள்ள மன விரிவு உண்டாக வழி ஏற்படும். அப்படி உண்டாகும் போது உடலளவிலே எல்லை கட்டி இருந்தது போய் உயிரானது என்றோ ஆரம்பித்தது, தொடர்ந்து உடல் மாற்றி மாற்றி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நீடித்து எத்தனையோ காலங்கள் வரையில் இந்த உயிர் இருக்கும் என்ற விளக்கம் பெறும்போது உயிர் அழிவதற்காகவே இருக்கிறது என்று உணர்வோம். அந்த அறிவு வந்தபோது உயிருக்கு ஊறு இல்லாமல் உயிரின் நன்மைக்கும் பெருக்கத்துக்கும் என்னென்ன வேண்டுமோ அதற்கேற்ப தனக்கும் பிறருக்கும் ஆக்க முறையிலே செயலாற்றி வாழத்தக்க அறிவும் பண்பும் செயலும் வந்துவிடும். அதுதான் ஆன்மீக வாழ்வு. இந்த வாழ்வைத்தான் யோகம் என்றும் தவம் என்றும் சொல்கிறோம். ஆக தவத்தை நாடுகிறோம் என்றால் ஆன்ம சக்தியை அடைவதற்கு முயல்கிறோம். ஆன்மாவையே நாமாக உணர்வதற்கு முயல்கிறோம். ஆன்மாவை ஆன்மாகவே அறிய முயற்சி எடுக்கிறோம் என்பதுதான் பொருள். இப்போது நம்மை உடலாக அல்லவா நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் அறிவு எல்லை கட்டி இருக்கிறது. அதற்கு மேலாக நம்மை ஆன்மாகவே உணர்வதுதான் தவத்தின் பயனாகும். ஒரு மனிதன் இருக்கிறான், சிறிய எழுத்தர் கிளார்க் வேலை. அவனுக்கு ஒரு எல்லை கட்டிய அறிவு இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு வரையில் அவன் எழுத்தர் என்றே தன்னை நினைத்து கொண்டிருக்கிறான். அடுத்து ஒரு மேற்பார்வையாளர் வேலை அவனுக்கு கிடைத்தது. அப்புறம் அவனுடைய கருத்து ஒரு மேற்பார்வையாளர் என்ற அளவிலே வந்துவிடுகிறது. அதன் பிறகு அவனுக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வேலை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவன் தன்னை கலெக்டராகவே நினைத்துக் கொள்கிறான். பொறுப்பு விரிந்து உயர்ந்து விடுகிறது. அதை போல உடல் அளவிலே எல்லை கட்டி இருந்த போது அறிவு சுருங்கி நிற்கிறது. உயிர் வரையில் உயர்ந்திருக்கும் போது விரிவடைகிறது. அந்த விரிவிலே எல்லா உயிர்களும் ஒரே மூலத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வது நன்றாக தெரியும். அங்கேதான் உலக சகோதரத்துவம் உண்டாகிறது. எந்த உயிருக்கும் துன்பம் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒழுக்க உணர்வும், எவ்வுயிர் துன்பமுற்றாலும் இயன்ற வரையிலேயே உதவி அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்ற ஈகை உணர்வும் அப்போதுதான் உண்டாகின்றன. பொருளியல் அறிவோடு உயிரியல் அறிவும் வேண்டும். அப்போதுதான் மனிதனுடைய அறிவு சமநிலை ஆகும். இல்லையானால் ஒரு பக்கம் மட்டும் பழு சேர்ந்த மாதிரி பொருள் வயப்பட்ட அறிவிலே மாத்திரம் இருக்கும்போது உணர்ச்சி வயப்பட்ட செயல்களாகவே இருக்கும். ஆராய்ச்சி வயப்பட்ட செயல்களோ விளக்கத்தின் வழியேயான செயல்களோ இருக்க முடியாது. எனவே இந்த போக்கிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் மனதை பழக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையிலே புலன்கள் மூலமாக பொருட்களோடு தொடர்பு கொண்டு ஒரு வடிவம் ஆகிறது, அதிலே ஒரு குணம் ஆகின்றது. இவ்வாறே மன அளவில் வடிவம், குணம்
எடுத்து பழகி கொண்டு உள்ளோம். அதே தான் திரும்ப திரும்ப வரும். அதிலிருந்து தன்னை மாற்றி உயிர் வயப்பட்டு உயிராகவே நினைக்க வேண்டும் என்று சொன்னால் புலன் வயப்பட்ட அறிவிலிருந்து தன்னை விடுவித்து உயிருக்கு கொண்டு வர வேண்டும். மனதை அவ்விதத்தில் பழக்க வேண்டும். நம்ம மகரிஷி அவர்களுடைய மன வளக்கலை 4 அங்கங்களாக கொண்டுள்ளது. 1 அகத்தவம், 2 அகத்தாய்வு, 3 குணநலப்பேறு, 4 முழுமைப்பேறு. அப்போ நம்ம மனவளக்கலை 4 அங்கங்களை நமக்கு தெரியும். தவம், தற்சோதனை அல்லது அகத்தாய்வு, அல்லது சுய பரிசோதனை அல்லது அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு என்பவை அந்த 4 அங்கங்களாகும். முதல்ல சொல்லக்கூடிய மகரிஷி சொல்லக்கூடிய அகத்தவம், தவத்தினால் உயிரின் பழக்க நிலை கழிந்து அடக்க நிலை கிடைக்கிறது. உயிரிலேயே ஒன்றி நிற்கிறோம். விவகாரங்களிலிருந்து விடுபட்டு நிற்க மனதிற்கு திறமை கிடைக்கிறது, மன வலிமை கிடைக்கிறது. மேலும் நம்முடைய பதிவுகள் எல்லாம் போகணும் அப்படின்னு பார்க்கும்போது, பதிவுகள் எல்லாம் போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்க, சாதாரணமாக இல்லை, ஆழ்ந்து தவம் இருக்க வேண்டும். ஆழ்ந்து தவம்ங்கும்போது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலை 4 to 6 மனம் எந்த சஞ்சலமும் அடையாமல் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு 1 hour ஆழ்ந்த தவம் இருக்கும்போது அப்படியே ஒவ்வொரு நாளும் பழகி கொண்டாலும் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் அடியோடு அழியுங்கிறது அந்த சமயத்தில் தான். அந்த அளவில் தான் நீங்கள் கண்டிப்பாக அதை சரிவர செய்து வர வேண்டும். இருந்திருந்து பழகிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து விடுபடலாம். இந்த சுய பரிசோதனை அப்படின்னாக்கா எப்படி? தவத்தின் பயனால் என்னெல்லாம் செய்யலாம்? இவையெல்லாம் பெற்றாலும் மனிதன் விளங்கிய வழி வாழ முடியாமல் தத்தளிக்கின்றான். இதற்கு காரணம் பல பிறவி தொடர்களாக மனிதன் உணர்ச்சி வய நிலைமையிலிருந்து புலன் வழி பெற்ற பழக்க பதிவுகளே ஆகும். மனிதன் தனது தீய பழக்க பதிவிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு விளக்க வழியில் தனக்கும் பிறருக்கும் நன்மையே செய்தும் வாழும் நிலை வேண்டுமானால் அதற்கும் முறையான உளப்பயிற்சி அவசியமாகும். அப்போ இந்த சுய பரிசோதனையில் என்னென்னலாம் நமக்கு கற்றுத்தராங்க அப்படின்னாக்க, தன்னை பற்றி சிந்திக்க வைக்கிறாங்க, தன்னிடமுள்ள குறை நிறைகளை உணர வைக்கிறாங்க, திருத்தம்பெற வழி வகுக்குது, வகுத்த வழி வாழ்ந்து காட்டுதல்ங்கிற அளவில் தான் இந்த தற்சோதனை அல்லது அகத்தாய்வு அல்லது மனதை தூய்மை செய்யும் பயிற்சி. அப்போ என்ன விரிவாக சொன்னால், தன்னிடமுள்ள குறைகளை போக்கிக் கொண்டு பிறருக்கும் நன்மையே செய்யும் அறநெறி வாழத்தக்க தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களால் உருவாக்கப்பட்ட பயிற்சி முறைகளே அகத்தாய்வு பயிற்சி ஆகும். தற்சோதனையை, அதாவது சுய பரிசோதனையை 5 பிரிவுகளாக ஒழுங்குபடுத்தியுள்ளார் மகரிஷி அவர்கள்.
எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்பவைதான் அந்த பிரிவுகள். அப்போ இந்த தற்சோதனையின் நோக்கம் அப்படின்னு அல்லது சுய பரிசோதனையின் நோக்கம் என்னன்னு பார்த்தா, நான் யார், துன்பம் ஏன் வருகிறது, துன்பம் நீங்கி இன்ப வாழ்வு எய்த என்ன வழி, இந்த சமுதாயத்தின் வளத்திற்கும் உயர்வுக்கும் என் பங்கு பணி என்ன, நான் எங்கே போக வேண்டும், எப்படி போவது, இவையெல்லாம் சுய பரிசோதனையின் பார்ப்படும். தன்னை பற்றி எப்போ கேட்டாலும் நீங்கள் மனசில் தன்னை பற்றி, தன் தேவையை பற்றி, தனக்கு என்ன தேவைங்கிறத பற்றி, தன் தகுதியை பற்றி, நான் என்ன தகுதியில் இருக்கோங்கிறத பற்றி, தன் செயலின் விளைவை பற்றி, தன் மதிப்பை பற்றி ஆராய்வது தான் தற்சோதனை அல்லது சுய பரிசோதனை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை மறக்கவே வேண்டாம். தன்னை பற்றி, தன் தகுதியை பற்றி, தன் தேவையை பற்றி, தன் செயலின் விளைவை பற்றி. நம்ம ஒரு செயல் செய்தால் ஒருத்தனை திட்டுறோம் அல்லது ஒருத்தனை அடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு விளைவு வரும் பார்த்தீங்களா. தன் செயலின் விளைவை பற்றி, தன் தகுதியை பற்றி, அது தன் மதிப்பை பற்றி. உங்க மதிப்பை நீங்க மதிப்பு கொடுக்கல, உங்களை இதுக்கு இல்லைன்னாக்கா மற்றவங்க யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. அதான் தன் மதிப்பை பற்றி ஆராய்வதுன்னா, ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம என்ன செய்தோம், இன்னைக்கு யாரை திட்டுனோமா, யாரை இது பண்ணுனா, துன்புறுத்தினோமா, அதை வருத்தப்பட செய்தோமா அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னாடி சிந்தனை பண்ணி, ஒருவேளை நீங்கள் தவறு செய்தால் அந்த யாருக்கு தவறு செய்தீர்களோ அவர்களை மானசீகமாக நினைத்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று அப்படியே அதிலிருந்து விடுபடணும். அப்படின்னா மன்னிப்பு கேட்டு மானசீகமா, அல்லது அவர்கள் உங்களுக்கு துன்பம் செய்திருந்தால் நீங்கள் அவர்களை மன்னித்து விடலாம். நீங்கள் தவறு செய்திருந்தால் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர்கள் தவறு செய்திருந்தால் நீங்கள் அவர்களை மனப்பூர்வமாக மன்னித்து, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், ஐயா பரவாயில்ல, வாழ்க வளமுடன் அப்படின்ட்டு கொண்டு வரும். தன் உடலை, உயிரை, மனதை பற்றி சிந்தித்து இந்த சிந்தனையின் பயனாக தன் குறைகளை உணர்ந்து கொள்ளலாம். உணர்ந்த நிலையில் கரைகளை போக்கிக் கொண்டு திருத்தம் பெற வழிவகுத்து பயிற்சிகளை மேற்கொண்டு திருத்தம் பெற்ற நிலையிலேயே வாழ்ந்து வரலாம். ஆக இவ்வளவு இருக்கு. இதுல அகத்தாய்வு பயிற்சியின் பலன்கள் அல்லது சுய பரிசோதனையின் பலன்கள் அப்படின்னா, 1 உடல் நலம், 2 உயிர் வளம், 3 மன வளம், 4 நட்பு நலம், 5 கர்மய தூய்மை, 6 இறை உணர்வு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 உடல் நலம் அப்படின்னாக்க என்ன, நம்ம அது எளிய முறை உடற்பயிற்சி மகரிஷி கற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த பயிற்சியை முறையாக செய்தால், நம்முடைய எளிய முறை உடற்பயிற்சியை செய்யும்போது பொதுவாக எனக்கு சுறுசுறுப்பாக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன சொல்லணும், உடல் நலமாக இருக்கிறேங்கிறதுக்கு எப்போ நலமாக இருக்க முடியும் அப்படின்னா, இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கும்போது தான் உடல் நலமாக இருக்கும். அப்போ இந்த எளிய முறை உடற்பயிற்சி செய்யும் போது, மகரிஷியின் எளிய முறை உடற்பயிற்சி செய்யும் போது இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீரமைக்கப்படுகிறது, முடிஞ்சு போச்சு. அப்போ உடல் நலமாக இருக்கிறது.
அது செய்தால்தான் சீரமைக்கப்படும்ங்கிறது நினைவில் வரணும். 1 முடிஞ்சது. உயிர் வளம் சித்தர்களை பயிற்சி. காய கல்பம். காயம்னா உடல், கல்பம்னா உறுதி செய்வது. உடலை உறுதி செய்யும் பயிற்சி. அப்போ அந்த பயிற்சி செய்யும் போதுதான் உங்களுக்கு என்ன கிடைக்கு அப்படின்னா, நோயில்லாமல் முதுமையிலும் இளமையாக நீண்ட ஆயுளோடு நல்ல நினைவாற்றலோடு வாழ முடியும். சுருக்கமா சொன்னா இதுதான் நடக்கும். அப்ப முதுமையிலும் நம்ம இளமையாக இருக்கணும், நோயில்லாமலும் வாழணும், நீண்ட ஆயுளோடும் வாழணும், நினைவாற்றலோடு இருக்கணும்னா என்ன பயிற்சி? காயகல்ப பயிற்சியை முறையாக மறக்காமல் செய்து வரணும். அப்ப உயிர் வளம் மனவளம் நன்றாக இருக்கும். 3வது மனவளம்ங்கும்போது தனியாகவே இதுலேயும் வந்துடுது. அந்த அந்த பயிற்சி முழுக்க 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 உங்களுக்கு மனதை வளப்படுத்தக்கூடிய பயிற்சி. பொதுவா உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த நிலையிலிருந்து விடுபடணும். பீட்டா அலைச்சுழல் வினாடிக்கு 14 to 40 வரைக்கும் இருக்கிறது தான் பீட்டா அலைச்சுழல். அப்ப எப்போதும் உணர்ச்சி வயப்பட்ட மன அலைச்சுழல்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அப்போ எப்போ உங்களுக்கு இது வரும், அந்த அலைச்சுழல்ல இருந்து குறைக்க முடியும் அப்படின்னா தியானம் செய்யும் போது தான். அப்போ தியானம்ங்கும்போது ஆகினி துரிய தவம் எடுக்கும்போது ஆல்ஃபா அலைச்சுழலுக்கு வந்துடுது. அது வினாடிக்கு எவ்வளவு 13 to 8 வரைக்கும் வந்துடுது. இன்னும் ஆழ்ந்து தவம் இருக்கும்போது பிரபஞ்ச களத்துக்கு போய் மனதை நிலை நிறுத்தும் போது தீட்டா அலைச்சுழலுக்கு வந்துடுது. வினாடிக்கு 7 to 4 வரைக்கும் வந்துடுது. இன்னும் ஆழ்ந்து சுத்த வெளியோடு இணைந்து மனதை இணைந்து தவம் மீட்டும்போது அது என்ன வினாடிக்கு 3 to 1 வரைக்கும் வந்துடுது. அப்போ சமாதி நிலைன்னு கூட சொல்லுவாங்க மகரிஷி. சமாதியை பிரிக்கிறீங்கன்னா சமம் பிளஸ் ஆதி. ஆதினா கடவுள், கடவுளுக்கு சமமான நிலை வந்துடுறீங்க. வரும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா மனம் வளமாக இருக்கும். யாரும் உணர்ச்சி வயப்பட்டு பேசினாலுமே என்னையா நடந்தது, ஏன்யா பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். ஆழ்ந்து தவம் இருந்து பழகிட்டாக்க உங்க பதிவுகளும் கழியுது, நீங்களும் அமைதியாக இருந்து செயலாற்ற முடியும். அப்படி இல்லைன்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலைன்னா அவங்க ஒரு வார்த்தை சொன்னா நீங்க 10 வார்த்தை சொல்ல வேண்டியது வரும். அப்ப அதனால நான் ஏன் தவம் செய்ய வேண்டும்னா மனவளம் அலைச்சொலலை குறைப்பதற்காக, அந்த இதுவும் போக பாவ பதிவுகளையும் போக்குவதற்கு அடியோடு அழிப்பதற்காகவும் அந்த தியான பயிற்சி, எளிய முறை குண்டலினி யோக பயிற்சியை செய்தே ஆக வேண்டும். அடுத்து நட்பு நலம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு எல்லா வகையிலும் நட்பு நலம் எப்போ கூடி வாழும் மக்களிடையே நம்ம என்ன செய்ய முடியும், ஒத்தும் உதவியும் இனிமை காத்தும் வாழ்ந்தாக்க அப்ப நட்பு நலம் நன்றாக இருக்கும். அடுத்து கர்மைய தூய்மை அப்படிங்கும்போது உங்களுக்கு மகரிஷி சொன்ன பாடல் கூட நிறைவேறாதிருக்கும் ஆசைகளின் கூட்டம். அதுதான் நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள்னு சொன்ன மாதிரி எல்லா வகையிலும் அந்த கர்மைய தூய்மை பெறணும்னா அந்த பயிற்சிகளை முறையாக, அதான் ஆழ்ந்த தவம் இருந்தாலே போதும், சுத்தமாகும். நம்ம செயல்களை ஒழுங்குபடுத்தி பிறருக்கு நன்மை தரும் செயல்களையே செய்துட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கர்மைய தூய்மை பெறும். அது பெறும்போதே உங்களுக்கு என்ன ஆயிரும், அடுத்து உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இறை சிந்தனை வந்துவிடும், இயல்பான நிலைக்கு வந்திருக்கும். இறை உணர்வுங்கிறது உங்கள் இதுகள் பதிவுகள் எல்லாம் போயிடுச்சு, கலங்கங்கள் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இறைநிலை உணர்வுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும். அப்போ இந்த அளவில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த பயிற்சிகளை நம்ம எடுக்கும்போது தான், அகத்தாய் பயிற்சிகள் எடுக்கும்போது தான்
அப்போ தற்சோதனைங்கும் போதுமே நம்ம துரிய தவம் எழுத்துல ஆழ்ந்து இருந்து அமைதி மௌனத்திலையும் இருந்து கிளீனா அப்படியே அப்சர்வ் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அப்படியே அப்சர்வ் பண்ணி நம்ம என்னென்ன எண்ணங்கள் இதெல்லாம் எண்ணமற்ற நிலை இருந்தா தானே தவம் வருங்கும்போது அதுக்கு ஒரு சோதனை மாதிரி நீங்க செய்து பார்க்கறது என்ன அப்படின்னா, அப்படியே மௌனத்துல இருந்து அமைதி நிலையில துரிய தவம் வந்து அமைதி நிலைக்கு வந்து நாம் பிறந்தது முதல் இன்று வரை நாம் பிறருக்கு செய்த நன்மைகள் அப்படின்னு போட்டா ஒரு கம்ப்யூட்டர் தட்டவும் அப்படியே லிஸ்ட் பூரா வர்றது மாதிரி வரும். அப்போ ஒவ்வொன்று எல்லாம் இது வரைக்கும் நன்மை தானே செஞ்சுருக்கீங்க, அப்போ அதனால தப்பு இல்லை அப்படிங்கிற நிலைக்கு வரும். அப்போ வாழ்க்கை வளமுடன் முடிஞ்சு போச்சு. பிறந்தது முதல் இன்று வரை பிறர் நமக்கு செய்த நன்மைகள் அப்படின்னு எண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவும் அப்படியே வரும். எல்லாம் ஒன்றா வரும். அவங்க நன்மை செய்திருக்காங்க, அப்போ அவங்களுக்கு நன்றி சொல்லி வாழ்க்கை வளமுடன் வாழ்த்திடலாம், முடிஞ்சு போச்சு. அடுத்து பிறந்தது முதல் இன்று வரை நாம் பிறருக்கு செய்த தீமைகள் அப்படின்னா ஒரு லிஸ்ட் அவ்வளவும் வரும். எல்லா எண்ணங்களில் உள்ள கிடக்கும், ஆழ்ந்து கிடக்கும். அப்போ ஒன்றொன்னா வர வர நம்ம தீமை செய்திருக்கோம், அடுத்தவங்களுக்கு அறியாமல் செய்திருக்கோம், அறியாத பருவத்திலிருந்து கூட செய்திருக்கலாம். அதை ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து அவங்க யாராருக்கு செய்திருக்கோங்கிறதும் கொஞ்சம் தெளிவாக வரும். அவங்கள்ட்ட மனப்பூர்வமாக மன்னிப்பு, அறியாமல் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள்ங்கும் போது அது பூரா அடிபட்டு போயிடும், முடிஞ்சது. நாம் பிறந்தது முதல் இன்று வரை பிறர் நமக்கு செய்த தீமைகள் அப்படின்னு ஒரு தட்டு தட்டுன எல்லாம் அப்படியே வரும். வரும்போது என்ன செய்யலாம்? அப்போ பிறர் நமக்கு தீமை செஞ்சிருக்காங்க, அப்போ தீமை செய்தவனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை மனப்பூர்வமாக மன்னித்து அவனை மனப்பூர்வமாக வாழ்த்தினாலே போதும், அவ்வளவும் ஓடிடும். பாருங்க, இந்த 4 வகையில் எல்லா லிஸ்ட்டுகளும் போயிடுச்சுன்னா எண்ணமற்ற நிலை வந்துடும். எண்ணமற்ற நிலை வந்துருச்சுன்னா தவம் ஆழ்ந்து போகிறதுக்கு முடியுமா? முடியாதா? அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச போதும் அமைதியாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இந்த தற்சோதனை வடிவத்தில் தான், நம்ம சுய பரிசோதனை வடிவத்தில் தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சிற்பமாக செதுக்கி கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்சம் ஒவ்வொரு வாரமும் அப்படியே இந்த மௌனத்திலிருந்து எல்லா விவரங்களையும் செய்ய வேண்டும். இப்போ பேரியக்க மண்டலத்தின் வளர்ச்சி படிகள் அனைத்தும் ஒவ்வொரு தோற்றப் பொருளிலும் சுருக்கமாக அமைந்திருப்பது போலவே ஒவ்வொரு மனிதனிலும் அவனது தெய்வீக பயண சரித்திரமாகவே அடங்கி சுருங்கி உள்ளன. பரிணாமம் என்ற இறைநிலையின் நெடும் பயணத்தில் மனிதன் என்ற நிலை வரும் காலத்தில் சில பல சீர்குலைவுகள் காணப்படுகின்றன. உடல் நலம், உயிர் வளம், மனவளம், வாழ்க்கை பண்பாடு இவற்றில் குழப்பங்கள் பல ஏற்பட்டுள்ளன. இயற்கையின் பரிணாமத் தொடரில் மனித மன உணர்வுகளால் ஏற்பட்ட கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் என்ற 16 காரணங்களால் மனிதன் சிறப்படைந்து இருக்கிறான். இருந்த போதிலும் சில பல பொருந்தா விளைவுகளும் ஏற்பட்டுள்ளன. பெரும் மாற்றம் பெற்று உடலில் அணு அடுக்குகள் சீர்குலைந்தும் கருமையம் தூய்மைகட்டும் அதன் விளைவாக வாழ்க்கை வளங்கள் சீர்குலைந்தும் காணப்படுகின்றன. இந்த விதமான வாழ்க்கை சீர்கேடுகளுக்கு இயற்கை அமைப்பில் எதுவும் குறை காண முடியாது. உயிரினங்களின் தேவை உணர்வுகள், புலன் கவர்ச்சி மயக்கம், சந்தர்ப்ப சூழ்நிலை நிர்பந்தங்கள் இவற்றால் மனமானது தடைப்பட்டும் தேக்கமுற்றும்
இயற்கை நியதிக்கு முரண்பட்டு தடமாறி செயல்புரிதல் தான் இயற்கை அமைப்பில் சீர்கேடுகள் உள்ளன. எனவே இந்த குறைபாடுகளை களைய தத்துவ விஞ்ஞான ஆராய்ச்சியால் வகுக்கப்படும் வாழ்க்கை சீர்திருத்த முறைகள் அடங்கிய வாழ்க்கை கல்வி உலக சமுதாயத்திற்கு இன்றியமையாததாகும். இத்தகைய பெருநோக்கில் நீண்டகால ஆராய்ச்சியால் கண்டுபிடித்து மக்களிடையே பரப்பப்படும் வாழ்க்கை வள விஞ்ஞான கல்வியான மனவளக்கலையில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் மூன்றையும் சீராக வைத்தும் உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவை தருவித்து பெரும் உடல் நலம் கொடுத்துருது. காயல்ப பயிற்சியை செய்து விந்துநாத திரவத்திலிருந்து ஓஜஸ் என்ற ஆற்றலை பிரித்து அதை உடல் ஆற்றலாக மாற்றி பெறும் உயிர் வளம் வந்துடுது. மன இயக்கத்தை எண்ணங்களை சீரமைத்து பெறும் மனவளம், கூடி வாழும் மக்களிடையே ஒத்தும் உதவியும் இனிமை காத்து வாழும் நட்பு நலம், பழைய வினைப்பதிவுகளால் தரம் குறைந்துள்ள கருமையத்தை நலம் பயக்கும் செயல்முறைகளை திட்டமிட்டு செய்து அடையும் கருமைய தூய்மை, பேரியக்க மண்டலத்தின் உற்பத்தி, இயக்கம், விளைவுகள் அனைத்துக்கும் மூல ஆற்றலான இறைநிலையையும் அறிவையும் உணர்ந்த இறை உணர்வு ஆகியவற்றை பெறும் வகையிலான அகத்தாய்வு பயிற்சியும் அடங்கியுள்ளது. இந்த சுய பரிசோதனையில் பெரும் தெளிவை கொண்டும் தவத்தினால் மனதிற்கு கிடைத்திருக்கும் உறுதியை கொண்டும் எடுக்கும் முடிவை வாழ்வில் எதிர்கால செம்மைக்கு பயன்படுத்தி கொள்ளும் போது கிடைப்பதுதான் குணநலப்பேறு. தவத்தாலும் தற்சோதனையாலும் கிடைக்கும் குணநலப்பேற்றின் இறுதிப்படிதான் முழுமை பேராகும். பாருங்க, அருகுண சீரமைப்பால் குணநல பேர் கிடைக்கு, நிறைவு பெற்ற மனத்தால் முழுமை பேர் கிடைக்கு. அப்போ மனவளக்கலையின் 4 அங்கங்களுக்கும் மனமே விளை நிலம். மனம் தன் திறமையையும் வல்லமையையும் பெருப்பிக் கொள்ளும் பயிற்சியே தான் தவம். மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சி தான் தற்சோதனை. தூய்மையிலும் மேலும் மேலும் அடையும் முன்னேற்றம்தான் குணநலப்பேறு. தூய்மையிலும் பூரணத்தை காணும் இடம்தான் முழுமை பேறு. ஆக நம்ம சுய பரிசோதனை எந்த அளவுக்கு நாம் சரிவர முயற்சியோடு, ஆர்வத்தோடு, முழு ஈடுபாட்டோடு நம்ம செய்கிறோமோ அப்போதுதான் நமது வாழ்வின் நோக்கமான இறைநிலை உணர்வும் அறிவில் முழுமை பேரும் கிடைக்கும் என்பதை மகரிஷி அவர்கள் மிக தெள்ளத் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். இதை நாம் மறவாது இதுக்கு பயிற்சியை தொடர்ச்சியாக நம்ம செய்து வரும்போது வாழ்க்கையில் உன்னதமான நிலைக்கு நாமும் சென்று நம்மை சேர்ந்த குடும்பத்தினரையும் ஒரு அமைதி நிலைக்கும், நலன்கள், மனவளத்துக்கும் அவர்களையும் கொண்டு சென்று சமுதாயத்தையும் உயர்நிலைக்கு கொண்டு செல்ல இந்த மனவளக்கலை யோகாவில் அற்புதமான பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சிகளை நாம் முறையாக பயின்றுள்ளோம். அதை செயலுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவில் சிறப்பாக அமைதியாக முயற்சி தொடர்ந்து செய்து வருகிறோமோ அந்த அளவுக்கு உயர முடியும் என்று கூறி, ஏற்கனவே பல இதுகள் சொன்னாலும் சிறந்த மகிழ்ச்சி பல கருத்துக்கள் நம்ம கேட்டிருக்கோம். மீண்டும் ஏற்கனவே சொன்னாலும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்பும் ஒரே ஒன்று, சிறந்த வாழ்வுக்கு மகிழ்ச்சி அருளிய நவரத்தினங்கள் அப்படின்னா 9. 1, பிரதிபலன் எதிர்பாராமல் உங்களால் முடிந்தவரை பிறருக்கு உதவுங்கள். 1. 2, முடிந்தவரை பிறரை புகழுங்கள். பிறரை குற்றம் கூறுவதை, பிறரிடம் குற்றங்காணுவதை விட்டுவிடுங்கள். இது 2. முடிந்தவர் பிறர் குற்றங்களை மன்னியுங்கள். 3வது என்னதுங்க? பிறர் குற்றங்களை மன்னியுங்கள், நீங்கள் பிறருக்கு செய்த நன்மைகளை மறந்து விடுங்கள். 4, அதாவது
யாருக்கும் பயப்பட வேண்டாம், யாரை கண்டும் பயப்படாதீர்கள், கமா நீங்கள் பிறர் பயப்படும்படியாக இருக்காதீர்கள். 4. 5. பேச்சை குறைங்கள், குறைவாக பேசுங்கள், நிறைய கேளுங்க. இந்த மகரிஷி போன்ற கருதல் பேச்சை குறைச்சாலே குடும்பங்கள்ல நிறைவு ஏற்படும். அதே மாதிரி மகரிஷி பேச்சு, பேராசிரியர் பேச்சு, இன்னைக்கெல்லாம் ஜூம்ல எக்கச்சக்கமான அன்பர்களே சூப்பரான பேச்சுகளில் பேசுறாங்க. அதை கேட்க கேட்க மனசு எல்லாமே சூப்பரான நிலைக்கு வரும். 6. உங்கள் கடமைகளை நிறைவாக செய்யுங்கள், உங்கள் உரிமைகளை குறைவாக எண்ணுங்கள். அடுத்து 7. உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள், பிரச்சனைகளே அல்ல. 8. அன்புக்கு ஏற்கனவே டெஃபினிஷன் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யும் செயல்தான் அன்பு. அதை யாருக்கு செய்தாலும், மகன் மகள் நட்பு யாருக்கு செய்தாலும் அதுதான். பிரதிபலன் எதிர்பாராமல் எந்த செயல் செய்தாலும் அதுதான் அன்பு. அப்ப 8வது என்னன்னா, பிறரிடம் இருந்த அன்பை எதிர்பார்க்காதீர்கள், கமா நீங்கள் பிறருக்கு அன்பிற்குரியவர்களாக இருங்கள். முடிஞ்சது. 9. ஒரு சிறப்பு அறிவு உடையவர் போல் நடந்து கொள்ளாமல் பிறர் சிறப்பை அறியும் தன்மையை முயன்று பெறுங்கள் அப்படின்னு இந்த 9 நவரத்தனங்கள் அப்படிங்கிறத பற்றி விலை மதிக்க முடியாத இதுதான் சிம்பிளா மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. நீங்க தாராளமா என்ன செய்யலாம், ஒரு வாரத்துக்கு ஒன்று கடைபிடிச்சிட்டு வந்தாலே 9 வாரத்திலே உங்கள் வாழ்வு கண்டிப்பாக சிறக்கும் என்று கூறி இந்த பயிற்சியில் இந்த வாய்ப்பை அளித்த அறக்கட்டளை, அதாவது சிங்கப்பூர் மண்டலம் மற்றும் திண்டுக்கல் ஸ்மார்ட் இயக்குநரகத்துக்கும் நன்றி சொல்லி, இதை கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, உங்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று இறை நிலை உணர்விலிருந்து வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.